நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் போன்ற ஊர்களில் நடக்கும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மதுரை கிளை தலைவர் செய்தியாளர் சுகுமாரன் அவர்கள் மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு தரும் அடையாள அட்டை பெற்று இந்த ஜல்லிக்கட்டுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக படம் பிடித்து தொகுத்து அனுப்பிய நிகழ்ச்சி. அவனியாபுர ஜல்லிக்கட்டில் இறுதியாக 26 மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர். சிறந்த மாடுபிடி வீரர் முதல் பரிசு பாலமுருகன், வளையங்குளம் இரண்டாம் பரிசு கார்த்திக், அவனியாபுரம் மந்தை கருப்பன் சிறந்த காளை முதல் பரிசு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை பகுதியில் லிங்காபுரத்தில் தைத்திருநாளை முன்னிட்டு இன்று ஊர் பொதுமக்களால் போக்குவரத்திற்கும் மின்சார கம்பிகள் இல்லாத இடம் மற்றும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத இடத்தை தேர்வு செய்து பேருந்து நிறுத்தம் அருகே இன்று மரக்கன்று நடப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை லிங்காபுரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்றிரவு வந்த பாகுபலி ஒற்றை காட்டு யானை சுற்றி வர பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்கம் திருட்டு வழக்கில் கோவில் தந்திரி கண்டாரு ராஜுவரு கைது. தந்திரி கண்டாரு ராஜுவருவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் திருட்டு வழக்கில் அவருக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் கைது செய்யப்பட்டுள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.